சர்ப்ரைசிங்லி விஜய்கிட்ட என்ன ஏற்பட்டுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. விஜய் வந்து ஜெயலலிதா போல தான் செயல்படுறார். அதாவது ரொம்ப ஒரு தனி கூட்டுக்குள்ள இருக்கிறார். யாரையும் அணுக விடுறதில்ல. அவரா யோசிக்கிறார். நாள் முழுக்க மோட்டோலை பார்த்து அவரால் உட்கார முடியும். நம்மளால உட்கார முடியாது. நான் சீரியஸா சொல்றேன். நான் அறிந்து நான் சொல்றேன். அதாவது அவங்க டீப் சைலன்ஸ் அவங்களால இருக்க முடியுது. திரு ரஜினிகாந்த் இருப்பாரு, இந்த மாதிரி திரு அஜித்தால இருக்க முடியும் நான் நம்பல. அதாவது ஒரு ஹோல் டே சிட்டிங் ஐடியலி அண்ட் வாட்சிங் சம்திங் இப்படி உட்காந்துருக்குங்கிறது சில பேருக்கு வந்து அது பழகி இருக்கு. அது வந்து ஐசோலேட் பண்ணி தனியாவே இருந்து பழகி இருக்கிறாங்க. அதனால வந்து இவரை ரீச் பண்றது வந்து பெரிய கஷ்டம். இவருடைய மூட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு நான் தெரியல. இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு அரசியல் கணக்கா ஒரு அனலிட்டிக்கலா நான் சொல்றேன். ஆனா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா ப்ரூஃபோட என்னால ஒன்று சொல்ல முடியும். நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பி பெரும் மாற்றம் ஏற்பட்டு. முன்னாடி வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திமுகவை எப்படியாவது தோற்கடிச்சிடணுங்கிற இடத்துக்கு அவங்களுடைய அஜெண்டா போல வந்து மாத்தி வச்சிட்டாங்க. முன்னாடி கோல் போஸ்ட் வந்து விஜயை முதல்வராக்க இருந்துச்சு. இப்ப திமுக தோற்கடிக்கிற வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல திரு விஜய் வந்துட்டாருன்னா உத்தரவாதமான தோல்வி திமுக. அந்த இடத்துல தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த எண்ணம் கீழே ஒரு பெருமாற்றம். இது திரு விஜய் மனதில் மாற்றம் ஏற்படுமா பார்க்கணும்.